விவசாயிகளிடம் சிபில் ஸ்கோர் கேட்பது தவறான நடைமுறை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ரிவர் இன்டர்லிங்கிங் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முழக்கம். எப்படி ஒரு ஆட்சி காலத்திலும் கூட நம்ம 2014 மூன்றாவது 5 இயர் பிளாக்ல இருக்கிறோம். 5 வருஷத்தை முடிச்சுட்டு 3வது 5 வருஷம் எப்படி படிப்படியாக ஒன்றொன்றையும் நாம் செய்து கொண்டு வருகின்றோமோ, இந்த நதிநீர் இணைப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நடத்தி காட்டிய தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அதற்கு இருக்கக்கூடிய பொருட்செலவு நம்ம எல்லோருக்குமே தெரியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாம் எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி நதிநீரை இணைக்க மாட்டோம் என்று சொல்லியதில்லை. எல்லா இடத்துலையும் இணைப்போம் தான் சொல்கிறோம். அந்த நதிநீர் இணைப்பில் மிக முக்கியமாக கோதாவரி, காவேரி இதனுடைய இணைப்பு மிக முக்கியமாக இருக்கும். ஏன்னா கேஞ்சஸ் ரிவர் தான் மெயின் ரிவர். அதனுடைய தண்ணீரை தான் திருப்பி நம்முடைய பகுதி கொண்டு வரணும். அதை ஒரு லிங்க் லிவராக இணைச்சிக்கிட்டே வரணும். இன்றைக்கி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆண்டும் வரக்கூடிய வெள்ளப்பெருக்குனால 2.5 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது. 2.5 lakh crore. ஆனால் சவுத் இந்தியா, குறிப்பாக தமிழகம், நம்ம பகுதிக்கு வறட்சி இன்றைக்கி ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய மாநிலத்திற்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய பெரிய நதி எதுவும் இல்லை, பெரிய நதி இல்லை. அதனால் கோதாவரி காவேரி இணைப்பு என்பது நிச்சயமாக அது நடத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆனால் விவசாயிகளை பொறுத்தவரை சிபில் ஸ்கோரை கொண்டு வருவது கஷ்டம். இது அன்னைக்கு மத்திய அரசு எங்கேயும் யாருக்கிட்டையும் சொல்ல சிபில் ஸ்கோர் போடுங்கன்னு. அது வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு பேங்க்கும் சிபில் ஸ்கோரை போடுறாங்க. அதனால் நம்மை பொறுத்தவரை விவசாய பெருமக்களுக்கு மாதம் சம்பளம் வாங்குறவங்க கிடையாது. மாதம் சம்பளம் வாங்குறவங்க இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு சிபில் ஸ்கோர் போடலாம். 3 மாதத்துக்கு ஒரு முறை வருமானமோ, ஆண்டுக்கு ஒரு முறை வருமானம் வரக்கூடிய விவசாயிகளுக்கு, ஏன்னா பயிர் அறுத்தா தான் வருமானம் வரும், அவங்களுக்கு நம்ம சிபில் ஸ்கோர் போடவே முடியாது. அதனால் அதிலும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாங்களும் உறுதியாகத்தான் இருக்கின்றோம். ஒரு விவசாய பெருமகன் வேறு ஏதாவது ஒரு கடன் கேட்பதற்காக வங்கியை அணுகும் பொழுது அவங்கக்கிட்ட சிபில் ஸ்கோர் கேட்டாங்கன்னா அது தவறான ஒரு நடைமுறை. அது மத்திய அரசும் இதை உணர்ந்து தான் இருக்குதுங்கண்ணா. இல்லை சார், புதிய பொறுப்புகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்டு அதாவது வந்துங்கன்னா, நம்முடைய கட்சியை பொறுத்தவரை தேசிய தலைவருடைய தேர்தல் நடக்கணும். இன்னும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இன்னும் முழுமையாக நம்ம தேர்வு செய்யலை. மாநில தலைவர் அதற்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள் அதை முடிக்கணுங்கன்னா, அகில இந்திய அளவில் இன்றைக்கி மாநில தலைவர்கள் பொறுப்பு மட்டும்தான் நம்ம மாற்றியிருக்கோம். நிறைய வேலைகள் இருக்குது. நாங்கள் எல்லோரும் சாதாரண தொண்டர்கள். பொறுப்பு வந்தாலும் அதேபடி தான் வேலை செய்வாங்கன்னா, பொறுப்பு இல்லை என்றாலும் அதேபடி தான் வேலை செய்வோம்.